ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட துணை நிற்கிறேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை சொல்வதற்கு மனிதர்கள் இல்லை. அநேகர் வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், பசி, பட்டினி, அநேக பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அநேகருக்கு பல உதவிகள் தேவைப்படும் போது துணையாய் நிற்க மனிதர்கள் இல்லாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நாம் யாரை குறித்தும் எதற்கும் நாம் பயப்படாதபடிக்கு தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பூமியில் மனிதர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு எப்படியா இந்த வேத வசனத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அது மாத்திரமல்ல, கையை பிடித்த தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று இந்த புதிய நாளிலே நீங்கள் ஒருவேளை அநேக பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லுகிற பிரகாரம் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களுடைய எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் உங்களை பார்த்து அவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லாதபடிக்கு அநேகர் பயத்தின் மேல் இன்னும் பயத்தையும் குழப்பத்தையும் வேதனையும் வருகிற அநேக வார்த்தைகள் பேசி நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். துணையாக நிற்பது மனிதருக்கு முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமது கையை பிடிப்பது மாத்திரமல்ல, நம்மை பயப்படாதே என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, மூன்றாவதாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தேவன் உங்களோடு கூட இருப்பதை மெய்யாகவே நீங்கள் உணர முடியும். ஏனென்றால் முதலாவதாக நம்முடைய கரத்தை பிடிக்கிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, மூன்றாவதாக துணையாக நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது தேவன் சொல்லிய வார்த்தை, மனிதர்கள் சொல்லிய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றால் அதற்கு ஈடானது எந்த ஒரு காரியம் இல்லை. அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார் என்றால் அதை விட மகிழ்ச்சியான காரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நம்மை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து, அநேக வேதனையோடு இருக்கிற நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால் அவரை போல் அன்பான தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. துணையாக நிற்க வேண்டிய இடத்துல நின்று நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறார் என்றால் அவர் ஒரு தகப்பனை போல உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்தில் யாரிடமும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் இவ்வாறாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிறவராக தேற்றுகிறவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட தொடர்ந்து பயணம் செய்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கர்த்தரை இன்னும் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பை ருசி பாருங்கள்.
இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படியாக இருந்து தேவன் உங்களை ஆற்றி தேற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் பயந்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி துணையாக நின்று எங்களை இந்த புதிய நாளிலே நீ நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க துணைக்காய், உங்க ஆசீர்வாதத்துக்காய், உங்க அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் பிரகாரம் அவர்களை நீர் ஆற்றி தேற்றி நீர் நடத்தி நீர் துணையாய் நின்று நீர் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.